மன்னார்குடி அருகே கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற விவசாயிகள் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து வயல்களில் ஊற்றுவது தொடர்பாக அண்மையில் சன் நியூஸில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் அப்பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் வர நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். குறிப்பாக தமிழக முதல்வர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று ஜூலை 24ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டாங்க. அந்த நிலையில திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தளப்புக்கு வந்த தண்ணீரை கோரையாறு, பாமணி ஆறு, சிறிய ஆறு உள்ளிட்ட ஆறுகள் வழியாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் டெல்டா திருவாரூர் மாவட்டத்துல 2,53,533 ஏக்கர்ல சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்துல தண்ணீர் முழுமையடைந்த போதிலும், அதாவது கோரையாற்றிலிருந்து பாசனம் பெறும் இந்த பைங்காட்டூர், வாலியோட, ரெங்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள், அதாவது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல தண்ணீர் இல்லாம சம்பா நேரடி நெல் விதைப்பு பணிகள் கருக தொடங்கியிருந்தது. இது குறித்து விவசாயிகள் தண்ணீர் குடத்திலிருந்து தண்ணீர் எடுத்து தெளித்து வந்தனால அதை தெளித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் வழியாக சன் டிவி செய்தி எதிரொலியாக ஒரு செய்தியை சன் நியூஸ் செய்தியை வெளியிட்டிருந்தது. அதன் மூலம் தற்போது இந்த விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு 5 நாட்களாக கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு சென்றிருக்காங்க. அந்த பகுதி முழுவதும் 25,000 ஏக்கர் பரப்பளவுல நேரடி நெல் விதைப்பு பணி விவசாயிகள் தொடங்கி உள்ள நிலையில தண்ணீர் போதுமான அளவுக்கு சென்றிருக்கிறது. இது குறித்து அந்த பகுதி விவசாயிகள் முழுமையாக அந்த செய்தி போராட்டத்திற்கு பிறகு சன் நியூஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த செய்தியை வெளியிட்ட பின்பு எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் கொடுத்த விவசாயிகளுக்கும் தமிழக முதல்வருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. போராட்டம் வச்சிருந்தோம். இதன் காரணமாக அரசு அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டு எங்கள் ஊருக்கு வேண்டிய தண்ணீரையும் மற்றும் சுற்று கிராமங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதே நிலை நீடிக்கக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.